எபிசோட தொடக்கத்திலேயே நம்ம கொலுகுரு ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட்டோட ரிசல்ட்டை இன்னொரு ஸ்டாஃப் கிட்ட லேடி ஸ்டாஃப் கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. அவங்க பார்த்துட்டு வாயை புழுந்துறாங்க. என்னது நில்லா, இதெல்லாம் பக்கா இல்லை இவன் தான் டாப்பா, ஒன்றுமே புரியலையா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது வாங்லிங் கிளாஸில் ஆவரேஜாக தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் யார்கிட்டையும் அவ்வளோ மிங்கிளாக பேசவும் மாட்டேங்கிறான். பட் அவன் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், எனக்கு அதான் புரியல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் சார் இன்னொரு குண்டு தூக்கி போடுவார். என்னென்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ் டாப் 10ல் இருக்கிறதுனால நேஷ்னல் வைடு ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் கேமில் 15th பேட்சோட 59 பேட்சாக தான் ஆடி ஆகணும். அதுவும் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தாலும் ஒரு சீனியர் பேட்ச், ஸோ அது கூட நம்ம பசங்க தான் போட்டி போட்டாகணுன்ற மாதிரி வரும். ஐயோ அவங்க நல்ல ப்ரொஃபஷ்னல், பட் இவங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்கிற மாதிரி ஸ்டாஃப் பயப்படுவாங்க. ஸோ அப்போ தான் மேடம் சொல்லுவாங்க, கடந்த 100 வருஷத்தில் நம்ம இது வரைக்கும் 24 பேட்சஸ் கூட போட்டி போட்டிருக்கோம். அவங்க கூட அதில் 23 தோத்துட்டாங்க, 1 ட்ரா அப்படின்வாங்க. அந்த 1 எப்போனா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மேட்ச் கூட தான். ஸோ ஆக மொத்தம் என்ன சொல்கிறாங்கன்னா சீனியர்ஸோட இவங்களால போட்டி போட்டு ஜெயிக்கவே முடியல இத்தனை வருஷமா அப்படிங்கிறாங்க. அப்படி அந்த ட்ரா மேட்ச்லேயும் எப்படி ட்ரா ஆனாங்கன்னா நம்ம ஒய் ஜோஹு அந்த மேட்ச்சில் இருந்தாரோ, ஸோ அதனால தான் அந்த மேட்சை வச்சு நம்ம ட்ரா பண்ணோம், இல்லைன்னா அதையும் தோற்றுருப்போங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் இதெல்லாம் ஜோஹு கேட்டுட்டு தான் இருப்பார். ஆனால் இந்த வருஷம் மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஹீரோவோட ஃபுல் பவர்ஸை பற்றி அவருக்கு தெரியும். சரி ஓகே, சீக்கிரமாக இதை பார்ட்டிசிபேட் பண்ண போகிற லிஸ்ட்டை நம்ம தேடி ஆகணும் அப்படின்வாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி சீனியர் பேட்சை காமிச்சா அவங்க எப்படி சொல்ல சண்டை போடுறதுக்காகனு ஏகப்பட்ட இடங்கள் செஞ்சு வச்சு அங்கே மாற்றி மாற்றி ஷார்ட் கேம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எல்லாம் வெறித்தனமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறத ப்ரெஸ்லலாம் கூட சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது ரொம்பவே எப்படி சொல்ல அந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான கேம். ஸோ இப்படி அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு ஏகப்பட்ட இடங்கள் இருக்கும். அப்படியே கட் பண்ணி அந்த சீனியர் பேட்சோட ஹெட்டை காமிச்சு அவன் என்ன பண்ணுறான், அவனை சுற்றி ஏகப்பட்ட கத்திகள் உருவாக்கி அதை அவனை நோக்கி அட்டாக் பண்ண வர்றான். அதுலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிறான். ஸோ இதை பற்றி ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, இவர் தான் அந்த அகாடமியோட பிரசிடென்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி ஓவராக சீன் போடுறாங்கிற பேரில் முன்னாடி ஸ்க்ரீன்லேயே போய் முட்டிடுவோம். அதனால் மண்டை லைட்டாக பொழந்துக்கும். இருந்தாலும் அதை காமிச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக அப்படியே ரொம்ப கெத்தாக ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பேட்டி கொடுப்பான். இந்த வாட்டி நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம், நாங்கள் தான் ஜெயிப்போம். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கேட்பாங்க, டாப் 10 லிஸ்ட்டில் 59th ஸ்கூல் பசங்க இருக்காங்களே, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அது மேட்ச்சில் பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. இன்னொரு கொஸ்டின், நம்பர் 1 பிளேஸில் வாங்லிங்குங்கிற ஒரு பையன் நில்லுங்கிற ஒரு நம்பர் டிஜிட்டலே இல்லாமல் இருக்கானே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. பட் இவன் எதுவுமே சொல்லாமல் போயிடுவான். இது எல்லாத்தையுமே நம்ம பசங்க கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி டிவியில் அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே நம்ம ஹீரோ ரொம்ப கேஷுவலாக சூப்பெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா வாங்கலைங்க, ஆமாம் யாருப்பா அது அப்படின்வான். ஸோ அப்படியே கட் பண்ணி ஸ்டாஃப் ரூமில் தான் காமிக்கிறாங்க. நம்ம மேடம் செம்ம கடுப்பில் இருக்காங்க. அவன் இப்படி இந்த ஸ்கூலை பற்றி இந்த அகாடமியை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசலாம், அவனும் அவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம சோக முடிவு பண்ணுறோம், நம்ம இதிலேருந்து யார் அந்த 5 பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஸோ ஃபஸ்ட்டு 2 பேர் யாரும் நமக்கே தெரியும், சன்னு வாங்கும். இன்னொரு 3 பேர் யார் செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஜோஹோ அந்த மேடம் அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக லுக் விட்டு ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுவார். ஆனால் அந்த மேடம் அசிங்கப்படுத்தி விட்டுரும். ஸோ அப்படியே நம்ம 4 பசங்க நேம் காமிக்கிறாங்க. இப்போதைக்கு இவங்க 4 பேர் மட்டும்தான் ஹீராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. யார் யாருன்னா வாங், சன், அதுக்கப்புறம் சாவ், அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக சென். ஸோ 4 பேர் தான் இருக்காங்க. இன்னொருத்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க, யார் எடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே ஜோகு வந்து உங்கள் பக்கத்துலேயே ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்க எடுத்துக்கலாமா அப்படின்வாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டைட்டன் டாகு, ஹஸ்கி டைட்டன். அது என்னன்னா அதோட ஆக்கை வச்சு அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிற ஈயெல்லாம் பிடிச்சி தின்னுட்டு இருக்கும். உடனே மேம், ஐயோ இது நாய்ங்க, இதை வச்சு எப்படிங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு கேட்கும்போது இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு டீம் ஃபாக்ஸை வச்சுலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதையும் மீறி இது நாயாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா இருங்க, இதை ஒரு மனுஷனாக மாற்றி கேட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜோகு ஒன்று பண்ணுவார். ஆனால் அது உடம்பு ஃபுல்லாக மனுஷனாகும், பட் மண்டை மட்டும் நாயாகவே இருக்கும். இதை பார்த்துட்டு ஐயோ இது ரொம்ப மோசமாக இருக்குது, இது ஃபஸ்ட்டு நாயாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாயாகவே மாற்றிடுவாங்க. சரி ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு எஸ்பி டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், அதாவது ஸ்பிரிச்சுவல் பவர் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு அது கையில் ஒரு பேண்டை கொடுத்துட்டு அந்த நாய்கிட்ட சொல்லுவாங்க, அதாவது அந்த டைட்டன் கிட்ட சொல்லுவாங்க, நீ மினிமம் 5000 ஸ்பிரிச்சுவல் பவர் இருந்தே ஆகணும் அப்படின்வாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி அந்த டாப் 10 லிஸ்ட்டை தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் திடீர்னு இன்னொரு பேர் ஆட் ஆகுது, ஹெர்ஹா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம டைட்டனோட நேம் தான் ஹெர்ஹா, 5000 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாங்கோட பேர், 2வது நம்ம டைட்டனோட பேர். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம 59th அகாடமிக்கோட பிரசிடென்ட்டுக்கு இன்னும் மண்டை எப்படி சொல்ல புடச்சிக்கிட்டு வெளியே வருது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸரும் ஓகே இன்றைக்கி நைட்டு நான் பசங்களோட குரூப் சேட்டில் நான் இதை பற்றி பேசிக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ அப்படி ஈவினிங்காக ஆகுது, பெல் அடிக்கிறாங்க. ஸ்கூல் பசங்க எல்லாமே டிஸ்போஸ் ஆகி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. கட் பண்ணால் ஒரு சூஷி நூடுல்ஸ் ஷாப், அந்த இடத்துக்கு நம்ம ப்ரொஃபஸர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வரா. அப்படி இந்த நம்ம ஸ்கூல் சார்பா அப்படின்வாங்க.
ஸோ இதை கேட்டு நம்ம சென்னுக்கு எப்படி சொல்ல கண்ணுலாம் கலங்கி தண்ணிலாம் தார தாரையாக ஊற்ற ஆரம்பிச்சிடும். அப்பா நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, நான் இந்த வருஷம் உங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி இந்த ஸ்வாட் கேமில் நான் செலக்ட் ஆகிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி கத்துவான். அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப பெருமைப்பட்டு இனிமேல் நீ இந்த கத்தியிலலாம் மரக்கட்டையை வெட்டக்கூடாது இரு அப்படின்னு சொல்லிட்டு லீவ் சாவ் என்ற பெயர் கொண்ட ஒரு மிகப்பெரிய கத்தி எடுத்து, அதாவது மிகப்பெரிய ஸ்வாட் எடுத்து அவன்கிட்ட கொடுப்பாரு. இனிமேல் இதுலேயே நீ மரத்தை வெட்டு அப்படின்னுவாரு. ஸ்வாட் கேமுக்கும் நீ இதே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னுவாரு. உடனே நம்ம குரூப்பில் மெசேஜை போடுவாங்க, சார் எனக்கு ஸ்வாட் கிடச்சிருச்சு லீவ் சாவ் அப்படின்னு சொல்லுவான். ப்ரொஃபஸரும் ஓஹோ இது ரொம்ப பழமையான கத்தி, அது இல்லாமல் உங்கள் அப்பா கொடுத்ததா அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்பாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த லேடி ப்ரொஃபஸர் என்ன கேட்குறாங்கன்னா, சென்னைக்கிட்ட மட்டும்தான் ஸ்வாட் இருக்கா, வேறு யார்கிட்டையும் ஸ்வாட் இல்லையான்னு கேட்கும்போது நம்ம உடனே அவனோட ஸ்வாடை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறான். அது பார்க்க குட்டியோன்னு இருக்கு, ஆனால் அது பார்க்கறதுக்குன்னா ஒரு மாதிரி ஸ்டைலாக இருக்குது. இது லெவல் 3 ஸ்பிரிச்சுவல் டையரோட ஸ்வாடு, இது நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டேன், ஆனால் இதுக்குள்ளே ஒன்றும் அந்த ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் சரி ஓகே இப்போ நம்மளோட ஸ்வாட்டை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாவாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஹீரோயின் சரியான பணக்காரிங்க, ஸோ எப்படியும் நல்லா காஸ்ட்லியான ஸ்வாடை தான் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த நான் பார்த்து குரூப்பில் வீடியோ கால் வரும், ஹீரோயின் பேசுவாங்க, எல்லாருக்குமான ஸ்வாடு. ஸோ உடனே ப்ரொஃபஸர் வாங்க அப்புறம் ஹெர்ஹா அதாவது நாய் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் அப்படின்வாங்க. பசங்களாம் ஹெர்ஹா நாயா, நாய் இல்லாமல் போட்டியில் கலந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்போமே, ஆமாம் உங்கள் டீமில் ஆள் பார்த்தல இதுதான் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு ஸோ இதை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்வாங்க. உடனே நம்ம டாகு கிட்ட இருந்து ஒரு ஃபோட்டோ டான்டின் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது அதோட ஸ்வாடோட நேம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ப்ரொஃபஸர் அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஸ்வாட் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாரு. உடனே காவ் இதை கேட்டு அப்படியா அப்போ எங்களுக்கு உடனே சொல்லித்தாங்க அப்படின்னு. டே உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்வாடை பற்றின பேசிக்கே அடுத்த செமஸ்டர் தாண்டா வருது, இப்போதைக்கு நீங்கள் ஸ்வாடை எப்படி கட்டுப்படுத்துறது, அது கூட எப்படி சொல்ல பறந்து ட்ராவல் பண்ணுறது, இதை மட்டும் தான் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னாரு. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை உங்களுக்குள்ளேயும் உங்கள் ஸ்வாடுக்குள்ளேயும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அதிகப்படுத்தணும். உடனே லேடிஸ் ப்ரொஃபஸரும் ஒரு PDF மாதிரி அனுப்பிவிட்டு 18 டிப்ஸ் ஃபார் மெயின்டைனிங் எ ஸ்பிரிச்சுவல் ஸ்வாடு, இதை படித்து கற்றுக்கோங்க அப்படின்வாங்க. சரி ஓகே இந்த பேச்சு முடிஞ்ச உடனே பசங்க எல்லாருமே ஆமாம் வாங்கலே உன்கிட்ட ஸ்வாட் இருக்கா இல்லையா, உன்னோட ஸ்வாட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம ஆள் ரொம்பவே கூலாக என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவனோட டெக்ஸ்ட்டை முடிச்சிருவான். அப்படியே கட் பண்ணி ஆப்போசிட் கேங்கை தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்த பிரசிடென்ட் அவரை விட பெரிய பதவிகளை இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஸோ அவங்க உடனே ஆமாம் என்ன உங்களோட டீமில் 4 பேர் தான் இருக்காங்க, யார் இந்த 5ஆவதுன்னு கேட்கும்போது 5ஆவது அந்த பையன் அப்படின்வாங்க. இந்த மாதிரி கேட்டவுடனே அந்த எப்படி சொல்ல ஹையர் அஃபீஷியலுக்கே கையெல்லாம் உதறி போயிடும். அவனா ஐயோ அவனை உங்களை சமாளிக்க முடியுமா, பெரிய பிரச்சனையில் எடுத்துகிட்டு போய் முடிச்சு விட்ருவோம் அப்படின்னாங்க. இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இதுலேருந்து எந்த கான்சிக்வன்ஸ் வந்தாலும் அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும் போங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த பிரசிடென்ட் வெளியே போகும்போது நான் என்றைக்குமே நம்பர் 16th ஸ்கூலை வின் பண்ணவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ கட் பண்ண அவங்களோட டீமில் இருக்கிற ஒரு பொண்ணு அந்த பையனை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போவான். அங்கே போனால் அவன் 4-5 பேர் அடித்து பொழந்துக்கிட்டு இருப்பான். பேரே வாயாலும் நுழையாது. இப்போதைக்கு அவனை நம்ம காட்டு மேலாண்டின்னு கூப்பிடலாம். இந்த பொண்ணு அவங்ககிட்ட போயிட்டு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. இது ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் கேமில் நான் தான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு உங்களோட ஹையர் அஃபீஷியல் அதாவது கவுன்சிலுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டேன். தெரியும், நீ வந்து எங்களுக்காக விளையாடணும்னு சொல்லும்போது சரி ஓகே இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா ஆபத்துகளையும் நீங்கள் தான் சமாளிக்கணும் அப்படின்வான். ஸோ அதோட கட் பண்ணி இந்த எபிசோட் முடியுது.